கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமா பங்கிடணும். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. ஒட்டுமொத்த குடும்பமும் ஃப்ராடு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் அஜித் அடுத்து கார்த்திக் சுப்புராஜோட படம் பண்ண போறாரான்னு மதுரையிலிருந்து கோகுல் கேட்டிருக்காங்க. வலைதளங்களில் அவ்வப்போது இது போன்று கற்பனையான ஆனால் அதே சமயத்தில் சுவையான தகவல் வெளியாவது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தகவலாகத்தான் இதையும் நான் பார்க்குறேன். ஜெயிலர் பார்ட் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு எந்த ஊர்ல நடக்குதுன்னு சென்னையிலிருந்து கிஷோர் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு சென்னையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அடுத்து அன்பறிவு டைரக்ஷன்ல தான் படம் பண்ண போறாரா? ஆமாண்ணா, படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ தொடங்க இருக்குன்னு ஆவடியிலிருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. அதில் என்ன சந்தேகம்? கமல்ஹாசனுடைய அடுத்த திரைப்படம் அன்பறிவு இயக்கத்தில் தான், அதற்கான கதை விவாதத்தில் தான் இப்போது ஈடுபட்டிருக்கிறார் கமல்ஹாசன். ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடிகர் விஜய் மக்களை சந்திக்க இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்களே, எப்போ சார் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடியும்னு சென்னையிலிருந்து லியாகத் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பை ஏப்ரல் மாத இறுதிக்குள் அல்லது மே மாதம் முதல் வாரத்துக்குள் முடித்து விடுவது அப்படின்னு தான் விஜய் இப்போது திட்டமிட்டிருக்கிறார். அதனால் ஜூன் மாதம் முதல் மக்களை அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சகுனி படத்தினுடைய படப்பிடிப்புக்கு அப்புறமா நடிகர் கார்த்தியோட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? நடிகர் கார்த்தி ஒரு கேரக்டரை எப்படி உள்வாங்கி நடிப்பார்னு வில்லிபுத்தூர்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சகுனி திரைப்படத்துக்கு பின்னாலே கார்த்தியோடு இணைந்து வா வாத்தியாரே என்ற படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த காட்சி படத்தில் இருக்க போதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாதா. நான் படப்பிடிப்பிலே நான் கலந்து கொண்டேன். கார்த்தியை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை உள்வாங்கி கொண்டு நடிக்கின்ற மிகச்சிறந்த நடிகராகத்தான் அவரை படப்பிடிப்பு தளத்திலே நான் எப்போதும் பார்த்திருக்கிறேன். இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ண இருக்கிற வேள்பாரி திரைப்படத்துக்கு நடிகர் சூர்யா செட் ஆக மாட்டார்னு நான் நினைக்கிறேன். நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சங்கர் இயக்க இருக்கின்ற வேள்பாரி படத்துக்கு சூர்யா செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்கிறது நீங்கள். அப்படி இருக்க யார் செட் ஆவாங்கன்னு நான் எப்படி யோசனை சொல்ல முடியும்? நீங்கள் தானே அதையும் சொல்லணும். நடிகர் சிம்புவும் நடிகர் நயன்தாராவும் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறதா நியூஸ் பார்த்தேன். அது உண்மையான பட்டக்கோட்டையிலேருந்து ஹரி கேட்டிருக்காங்க. சிம்புவும் நயன்தாராவும் அடுத்தடுத்து படங்களில் நடிக்க இருக்கிறது உண்மைதான். ஆனால் சேர்ந்து நடிப்பதற்கான வாய்ப்பு இப்போ இல்லை. நடிகர் விஜய் சேதுபதி இப்போ இயக்குனர் பாண்டியராஜ் படத்தில் நடிச்சிருக்காரே, அந்த திரைப்படம் இயக்குனர் பாண்டியராஜுக்கு திருப்பு முனையா அமையுமான்னு சென்னையிலிருந்து விமல் கேட்டிருக்காங்க. பாண்டியராஜனுடைய இயக்கத்திலே விஜய் சேதுபதி நடிக்கின்ற படம் பாண்டியராஜுக்கு மட்டும் இல்லை, விஜய் சேதுபதிக்கே ஒரு திருப்புமுனை திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமான காட்சிகள் அந்த படத்தில் அமைத்திருக்கிறார் பாண்டியராஜ். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே நானும் கலந்து கொண்டு ஒரு உணர்ச்சிமயமான காட்சியிலே விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் நடித்த போது அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த பல பேருடைய கண்களில் கண்ணீர் கசிந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. நடிகர் விக்ராந்தை நடிகர் விஜய் அரசியலில் வளர்த்து விடுவாரான்னு சென்னையிலிருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. விஜய் விக்ராந்தை அரசியலுக்கு வளைப்பார் அப்படின்லாம் எனக்கு தோணல. ஆனால் விஜயனுடைய அரசியல் கட்சியிலே விக்ராந்த் இணைய வாய்ப்புகள் இருக்கின்றன. கனம் கோர்ட்டர் அவர்களை படத்தை உண்மையாவே மணிவண்ணன் சார் தான் இயக்குனரான குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கனம் கோட்டார் அவர்களுடைய திரைப்படத்தை மணிவண்ணன் தான் இயக்கினாரா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எதனால் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த படத்தை இயக்கியது அவர் தான். அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது பலமுறை படப்பிடிப்பு தளத்துக்கு நான் சென்றிருக்கிறேன். சார், வீட்லேயே மினி தியேட்டரை எந்த நடிகர் நடிகைகள் வச்சிருக்காங்கன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள முக்கியமான நடிகர்கள் பலரது வீட்டிலே மினி தியேட்டர்கள் இருக்கின்றன. சார், இப்போல்லாம் பொழுதுபோக்குக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் நடிகர் நடிகைகளுடைய பொழுதுபோக்கு என்னவா இருந்துச்சுன்னு திருச்சியிலேருந்து ரவி கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கிற மாதிரி பொழுதுபோக்கு வசதிகள் எல்லாம் இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்ததுன்னா ஒன்று கிரிக்கெட்டு, இன்னொன்று வெளிநாட்டு பயணம். நடிகை சௌந்தர்யாவுடைய மரணம் விபத்தல்ல, கொலை தான் இப்போ ரீசெண்டாக ஒரு செய்தி வருதே. உண்மையில் அது விபத்தா அல்லது கொலையா? உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நடிகை சௌந்தர்யா இறந்தது விபத்தல்ல கொலை என்ற செய்தி வந்த ஓரிரு தினங்கள்லேயே அந்த செய்தி தவறானது என்று சௌந்தர்யாவுடைய கணவரே விளக்கமாக ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சார், தமிழ் சினிமாவில் உங்களை மிகவும் பாதித்த கிளைமேக்ஸ் காட்சின்னா எதை சொல்லுவீங்கன்னு சேலம்லேருந்து அன்பு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே என்னை மிகவும் பாதித்த கிளைமேக்ஸ் காட்சின்னா அது பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த உச்சக்கட்ட காட்சி. அடுத்த நடிகர் அல்லு அர்ஜுன் இயக்குனர் அட்லி படத்தில் நடிக்க இருக்காரான்னு திருநெல்வேலியிலேருந்து சாய் கேட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுனோடு இணைந்து அட்லி ஒரு படத்திலே பணியாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றன. ஆனால் கடைசி நேரத்தில் அது கைகூடவில்லை. வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும் இடையில விரிசல் ஏற்பட்டதுனால வடசென்னை பார்ட் 2 திரைப்படத்தை வேறொரு இயக்குனர் நடிகரை வச்சு வெற்றிமாறன் பண்ண போறதா செய்தி வருதே. இது நடந்த ரசிகர்கள் ஏத்துப்பாங்களான்னு அம்பத்தூர்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தியிலேயே உண்மை இருப்பதா எனக்கு தெரியல. அதனால் அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா அப்படின்ற விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை.
நடிகர் முத்துராமன் தன்னுடைய சொந்த குரல்ல பாடல் பாடியிருக்காரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. நடிகர் முத்துராமன் எந்த படத்திலையும் தன்னுடைய சொந்த குரலிலே பாடியதாக தெரியல. தமிழ்நாட்டுல விடாமுயற்சி படத்தினுடைய வசூல டிராகன் முறியடிச்சிருச்சான்னு மந்தவெளியிலிருந்து ரூபா கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி படத்தினுடைய வசூலை டிராகன் திரைப்படத்தினுடைய வசூல் முறியடிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சில விநியோகஸ்தர்கள் கூறுகிறார்கள். இன்னும் சில நாட்களுக்கு பின்னால் தான் உண்மையான நிலை தெரிய வரும். ஏவிஎம் ராஜன் சாரும் தியாகு சாரும் உறவினர்களான சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் ராஜனும் தியாகுவும் உறவினர்கள் தான். சார், இளைஞர்களை வச்சு நீங்க ஒரு படம் பண்ணணும்னா என்ன கதையை சூஸ் பண்ணுவீங்கன்னு பட்டுக்கோட்டையிலிருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. இளைஞர்களை வச்சு இப்போ ஒரு படத்தை பண்ணணும்னா என்னுடைய தேர்வு சிவாஜியும் ஜெயலலிதாவும் நடித்தார்லே அந்த கலாட்டா கல்யாணம் போன்ற கதை தான். அடுத்து இன்று ஒரு தகவல். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த நிறுவனத்திலே பல நடிகர் நடிகைகள் ஒரு காலகட்டத்திலே மாத சம்பளத்துக்கு வேலை செய்ததைப் போல பல பின்னணி பாடல்களும் அங்கே மாத சம்பளத்துக்கு பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்படி பணியாற்றி கொண்டிருந்த கலைஞர்களில் மிகவும் முக்கியமான கலைஞர்கள்னா சீர்காழி கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன், எஸ்.சி. கிருஷ்ணன், ஏ.எல். ராகவன் போன்றோரை சொல்லலாம். பொதுவாக பாடல்கள் எல்லோரும் கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு சாதகம் செய்தால் குரல் நன்றாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை உடையவர்கள். அப்படி சாதகம் செய்வதற்கு மாடர்ன் தியேட்டர்ஸில் அவங்களுக்கு வசதி இல்லை. அதனால் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டி.ஆர். சுந்தரத்தை சந்தித்த அவர்கள் எல்லோரும் நாங்கள் சாதகம் செய்வதற்கு தண்ணீர் தேவை என்றவரிடம் சொன்னார்கள். உனக்கு என்ன மேன் வேணும் சரியாக சொல்லு என்று டி.ஆர். சுந்தரம் கேட்டபோது, இல்லைங்க காலையில் நாங்கள் சாதகம் பண்ணோம், அதுக்காக ஒரு தண்ணீர் தொட்டி கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் என்றார்கள். அவர்கள் அப்படி கேட்டவுடனே எந்த மறுபேச்சும் சொல்லாமல் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட டி.ஆர். சுந்தரம் மிகப்பெரிய தண்ணீர் தொட்டி ஒன்றை அவர்களுக்காக கட்டினார். அவர் அப்படி கட்டி கொடுத்த அந்த தொட்டியில் அமர்ந்து கொண்டு தான் இந்த பாடல்கள் எல்லோரும் சாதகம் செய்திருக்கிறார். நாங்கள் கழுத்தளவு தண்ணீரிலே நின்றபடி சாதகம் செய்யணும் அப்படின்னு டி.ஆர். சுந்தரத்திட்ட நாங்கள் கேட்டபோது, நீங்கள் சாதகம் பண்ணணுன்னா ஏதாவது ஆறு குளத்தை தேடி போங்க அப்படின்னு தாராளமாக அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாமல் எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து அவ்வளோ பெரிய தொட்டி எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு. அதுதான் டி.ஆர். சுந்தரம் என்று பல பின்னணி பாடல்கள் பத்திரிகைகளிலே தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய எந்த படத்தை பார்த்துட்டு பாலா உங்களை தன்னோடு பணியாற்ற அழைச்சார்? நாங்கள் நந்தாவில் ஸ்டில் ஃபோட்டோ ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ தான் பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு வரோம். ஆமாம் வந்து வராங்க. குரு நடிப்புக்கு காரணம் பாலா சார் தான். எனக்கும் விக்ரம் சாருக்கு கொஞ்சம் இதாச்சு. இந்த இயக்குனரோட இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு யாரோட பணியாற்றணும்னு ஆசை இருக்கார்? மணி சார் படத்துக்கு நான் போய் வேடிக்கையாக பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஓகே கண்மணி ஷூட்டிங்க சும்மா பார்க்குறதுக்காக போனேன். ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களும் முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பயமாகவே இருக்கும். பயமானா இப்போ ஏஐலாம் வந்துருச்சுன்னா யாருக்குமே வேலை எல்லாம் போகுது. நெச்சு தவிர சும்மா ஒரு பாடி மட்டும் இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.